ஸ்ரீவல்சன் கண்ணத்தை பகர் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற படம் பிரீத்லெஸ். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு 3 ரிவ்யூக்கு முன்னாடி பண்ண வேண்டிய மூவி இது. ஒரு பயங்கரமான ஆதங்கத்தில் பண்ணணும்னு நினச்ச மூவி இது. எதனாலனா ஆனால் அது அப்புறம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, வேறு ஒரு படம் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சந்திரமுகி படத்தில் ரஜினி அவர்கள் வந்து ஒரு வசனம் சொல்லியிருப்பார். ஸ்டைலாக அந்த ரூமை வாங்கிட்டோம், ஆனால் எனக்கு என்ன உட்காரதுக்கு ஐ மீன் தூங்குறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி இந்த படத்தை நான் வந்து ஸ்டைலாக வாங்கிட்டேன். அந்த நேரத்தில் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு ஒன்று படம் பிடிச்சி வாங்குறதுக்கு ஒரு 2 ரீசன் இருக்கணும். ஒன்று, எனக்கு போஸ்டர் பார்த்த உடனே எனக்கு ஒரு கேட்சியாக இருக்கணும். அப்படி ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ளுணர்வு தோணும். அதே போல் இருக்கும். அதே சமயத்தில் வந்து ட்ரெய்லர் பார்க்குறோம் இல்லையா, அப்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு இம்பேக்ட் வரும். அதே மீறி வந்து அந்த ஆடியோ ட்ராக்கு எந்த மாதிரி மியூசிக் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சிலதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக எனக்கு வந்து கவர்ந்துச்சு அப்படின்னா அதை நான் வாங்க பார்ப்பேன். அப்படி வாங்கின மூவி தான் இந்த மூவி. இந்த மூவியை வாங்கி ஏன் பார்க்கல அப்படின்னு வருத்தப்படுறேன். ரொம்ப நல்ல படத்தை நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேனே, ஐ மீன் இவ்வளோ மாதம் இவ்வளோ வருஷம் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்றத வருத்தப்படுறேன். பட் ஏன் இந்த படத்தை நான் இப்போ பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன், எதுக்கு ஒரு ஆதங்கம் வந்தது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அதில் வந்து எனக்கு டக்குன்னு தெரியல, அவர் பேர் தெரியல, சின்லைனில் இருக்கிற ஒரு ஆள் தான். அவர் திடீர்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு குண்டை தூக்கி போட்டார். என்னென்னா, இந்த மௌனராகம் படத்தில் வர கார்த்திக்கோட கேரக்டர் வந்து இவர் நடித்த கேரக்டரை வச்சு தான் நகல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிட்டேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன மாதிரியான ஆள் இவர்? எப்படிப்பட்ட ஒரு ஆள் கார்த்திக்கு? எப்பேற்பட்ட ஒரு நடிப்பு கார்த்திக்கு? அவரை பற்றி எவ்வளோ நிறைய கான்ட்ரவர்சிப்லாம் காமெடியாக கூட வந்தால் கூட அவரை மாதிரி ஒரு ஆக்டர்லாம் பார்க்கவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா மௌனராகம் படத்தில் வர கார்த்திக்கோட கேரக்டர் கமல்ஹாசன் கூட பண்ண முடியாது அப்படின்றது தான் என்னுடைய ஆணித்தனமான உண்மை. கமல்ஹாசன் ஃபேன்ஸ் என்னை மன்னிக்கணும். கமல்ஹாசன் அவர்களுக்கே தெரியும். ஏன்னா அப்படி ஒரு அருமையான கேரக்டரில் வந்து பண்ணியிருப்பார் கார்த்திக். ஒரு மாதிரி கேரக்டர்லாம் அடிச்சிக்க முடியாது. அந்த சீன்ஸ் அந்த மாதிரி எடுத்த விதம்லாம் என்ன டேரக்டர் சொன்னால் கூட இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தால் மட்டும்தான் அது வந்து பண்ண முடியும். ஸோ அதில் கார்த்திக் அடிச்சிக்கவே முடியாது. செம்ம கடுப்பாயிட்டேன். என்ன இப்படி பண்ணிட்டாரு, இதை பார்த்தா பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வாங்கி பார்க்கணுன்னு நினச்சி முடிவு பண்ணேன். அப்போ தான் இந்த போஸ்டர் பார்க்கும்போது இந்த படம் என்கிட்ட இருக்குது, இந்த படம் என்கிட்ட இருந்து தான் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா இதோட ட்ராக்கு, நான் ட்ரெய்லரில் ட்ராக் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஒரு மாதிரி டக்குன்னு மூவபிளாக இருந்தது. ட்ராக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேட்சியாக இருந்தது. ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதனால் வாங்கினேன். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு இருக்கும், சில வருஷங்கள் இருக்கும். ஆனால் அது பார்க்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கும் போது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்து என் கோவத்தை தீக்கலான்னு பார்த்தா அப்படியே வேறு மாதிரி மாறிடுச்சு. சரி வாங்க, கார்த்திக் மாதிரி நடிச்சிருக்காரா இல்லை கார்த்திக் இவரை பார்த்து நடிச்சிருக்காரா அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற படம் பிரீத்லெஸ். ஃப்ரெஞ்சில் வந்து அபவ் தி சோஃபுல் அப்படின்னு பேர். இந்த படத்தை இயக்கியவர் ஜீன் லுக் கோடார்ட். இது பிரெஞ்சு நியூ வேவ் இயக்கத்தின் முக்கியமான படைப்பாக கருதப்படுறது. 1960 வெளிவந்த இந்த படம் உலக சினிமாவின் மொழியை மாற்றிய ஒன்று அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கதையோட சுருக்கம் இதுதான். மிச்சேல்ன்றது ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க. ஐ மீன் அவங்களுடைய நாட்டில் அது மிச்சேல்னு சொல்லுவாங்க. மைக்கேல் அப்படின்றத நமக்கு இங்கிலீஷில் பொருள் அதுக்கு. ஸோ மைக்கேல்னே சொல்லிக்கலாம். மைக்கேல் என்ற ஒரு என்னை போல ஒரு இளைஞன், சரியா, சின்ன பையன் ஒருத்தன், ஒரு கார் திருடி ஓடும்போது போலீஸை சுட்டு கொள்கிறான். அதுக்கப்புறம் பாரிஸில் தலைமுறைவாக வாழ்கிறான். அவன் காதலி பேட்ரிஷியா, அமெரிக்கா மாணவி, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு அவளுடைய கனவு. அவகிட்ட பணம் கொஞ்சம் ஹெல்ப்பும் கேட்குறான். அவர்களுடைய உறவில் வந்து ஒரு உறுதி இல்லாமல், மனநிலை வந்து ஒரு சரியாக நேர்கோட்டில் இல்லாமல் சுயநலம், துரோகம் ஆகியவை வெளிப்படுது. கதை இறுதியில் திடீர்னு திருப்பத்தோட முடியுது. தொழில்நுட்ப சிறப்புகள் மற்றும் தொழில்நுட்ப புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இந்த படம் உலக சினிமாவின் மொழியை மாற்றிய ஒன்று அப்படின்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுமா அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன்ல. ஜம்ப் கட் அப்படின்ற எடிட்டிங் முறை மூலமாக அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. இது அந்த காலத்தில் ரொம்ப புதுமையானது.
ஒரு காட்சியில் நடக்கும் சம்பவங்கள் இடையிலே வெட்டி தொடர்ச்சியை உடைத்தார். இது பார்வையாளரை சினிமா உண்மை அல்ல என்பதை நினைவூட்டுகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கையடக்க கேமரா, ஹேண்டில் கேமரான்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி இயல்பான நகர வாழ்க்கையை பதிவு செய்தார் இயக்குனர். பாரிஸில் தெருக்களை நேரடியாக படம் பிடித்தார். இதனால் படம் மிகவும் இயல்பாகவும் உயிரோட்டமாகவும் தெரிகிறது அப்படின்றது சொல்லலாம். நேச்சுரல் லைட், கேஷுவலாக பேசுகிறது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, காதலில் நிலைத்தன்மை இல்லை. ஹாலிவுட் கேங்ஸ்டர் படங்களோட தாக்கம் இதில் இருக்கும். மைக்கேலோட கதாபாத்திரம் அமெரிக்க நடிகர் ஹம்பேரி போகட் அவரை பின்பற்றும் விதத்தில் தான் இந்த படம் இருக்கும். இது ஹாலிவுட் கலாச்சாரத்தின் தாக்கத்தை காட்டுகிறதுன்னு சொல்லலாம். இதை இயக்கிய ஜேன் லோக் கோடார்ட் சினிமா ஒரு கலைமொழி போல பயன்படுத்தினார். இது வெறும் கதை சொல்லும் படம் மட்டும் கிடையாது, சினிமா எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் முயற்சின்னு தாராளமாக சொல்லலாம். ஃப்ரெஞ்ச் நியூ வேவ் ஸ்டுடியோ லைக் ஏபிஎம் ஸ்டுடியோ, ஜெமினி ஸ்டுடியோன்னு அப்படி ஒரு ஸ்டுடியோ அது ஒன்று. 1950களில் பிரான்சில் தோன்றிய ஃப்ரெஞ்ச் நியூ வேவ் இயக்கம் பாரம்பரிய ஸ்டுடியோ முறைகளை மறுத்துச்சு. பெரிய செட்லாம் கிடையாது, இயற்கையான இடங்கள், புதிய நடிகர்கள், கேஷுவலான டயலாக்ஸ். இந்த இயக்கத்தில் கோடார்டுடன் சேர்ந்து பிராங்கியாஸ் டுஃபாட் போன்றவர்களும் முக்கிய பங்கு வகித்தனர். இஸ் ஆல்சோ கிரேட் டைரக்டர் அண்ட் ஆக்டர் டூ. உண்மையில் பிரீத்லெஸ்க்கான ஆரம்ப கதையை ட்ரூஃபால்ட் தான் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மைக்கேல் சட்டத்துக்கெல்லாம் பயப்படாத ஒரு ஆள். வாழ்க்கை ஒரு சினிமா மாதிரி கதாபாத்திரமே பார்ப்பார். நிறைய யங்ஸ்டர்ஸும் அப்படி தான், நானும் அப்படி தானே, எல்லாருமே தானே வாழ்ந்துட்டு வந்திருப்போம் அந்த மாதிரி. உதாரணத்துக்கு அவர் அடிக்கடி ஹம்பேரி போகட்டை ஃபாலோ பண்ணி பேசுகிறது. பேட்ரிஷியா அவள் ஒரு சுய நினைவு கொண்ட பெண். எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் இருப்பாங்க, டைம் பார்த்து காண்டுப்பாங்க. காதலுக்கும் சுதந்திரத்துக்கும் இடையே ஒரு குழப்பம், கடைசியில் எடுக்கும் முடிவு, அவள் மனதில் இருக்கும் பயமும் சுயநலமும் வெளிப்படும்னு தாராளமாக சொல்லலாம். இசை, ஜாஸ் இசை அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. நகர வாழ்க்கையின் துடிப்பை உணரக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒன்றாக எனக்கு தெரிஞ்சது. முக்கியமான ட்ரெய்லரை பார்த்து தான் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இதில் ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் நான் மணல் கயிறு படத்தில் எஸ்வி சேகர் அவருடைய அந்த நடிப்பில் பார்த்த நல்ல ஞாபகம் இருக்கு. ரொம்ப பிடிக்கும் மணல் கயிறு படம். எத்தனை வாட்டி போட்டாலும் அந்த படத்தை நான் பார்ப்பேன், அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசு நிறைய வாட்டி அந்த படம் போட்டாலே உட்காந்துருவேன், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆக்டிங் எஸ்வி சேகர் அவரோட இது. அதில் ஒரு வசனம் ஒன்று வரும். என்ன வரும்னா, பொண்டாட்டியை வார்ன் பண்ணுவார், ஏதோ ஒரு விதத்தில் வார்ன் பண்ணி அவர் சொல்லுவார், 1 நான் 10 சொல்கிறதுக்குள்ளே நீ சொல்லணும் அப்படின்னு சொல்ல மாதிரி 1 2 3 நாள் சொல்லிட்டு 8 வரும், 8:30 8:45 அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, ஆக்சுவலி இந்த படத்தில் அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஷாக் ஆகிட்டேன், பாருங்களேன், அப்போவே இந்த மாதிரிலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதோட இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் இருக்குது போல இருக்குது இந்த மாதிரிலாம் அப்படின்னு அப்புறமா தான் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீன். இந்த படத்தில் ஆக்சுவலி நான் பார்த்தேன். வாழ்க்கைக்கு அர்த்தம் தருவது நாம் தான். காதல் என்பது உண்மையா அல்லது ஒரு தருண உணர்ச்சியா? மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு சினிமா போல உருவாக்குகிறார்களா? கோடார்ட் இந்த கேள்விகளை நேரடியாக சொல்லலை, ஆனால் காட்சிகள் மூலமாக மற்றும் உரையாடல் மூலமாகவும் உணர்த்துவார். பேட்ரிஷா அவனை பார்க்கும் விதம் காதலா அல்லது ஆர்வமா அப்படின்னு சொல்ல முடியல. இந்த ஆம்பிகிட்டினா தெளிவின் மெயின் அர்த்தம். அதுதான் டைரக்டரோட பாணின்னு நான் நினைக்கிறேன். உலக சினிமாவின் மீது தாக்கம் சொல்லலாம். பிரீத்லெஸ் இல்லாமல் பின்னர் வந்த பல இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் உருவாயிருக்காது அப்படின்று பல பேர் கூறுகிறார்கள். சினிமாவை ஒரு கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்த படம். இந்த படம் உலக சினிமாவிற்கு ஒரு புதிய சுதந்திரமானியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். பின்னர் பல இயக்குநர்கள், குறிப்பாக இளைஞர் இயக்குநர்கள் படத்தை பாதிப்பை ஏற்கொண்டனர். மொத்தத்தில் பிரீத்லெஸ் என்பது ஒரு சாதாரண குற்றக்கதை அல்ல, அது சினிமா மொழியை மாற்றிய புரட்சி படம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, பிரீத்லெஸ் என்பது ஒரு குற்றக்கதை அல்ல, அது இளமையின் சுதந்திரம், காதல், துரோகம் மற்றும் சினிமா என்ற கலை வடிவத்தின் புரட்சி. ஃபைனலாக சொல்லணும்னா, கார்த்திக்கோட 1% நடிப்பு கூட அதில் கிடையாது. கார்த்திக்கோட நடிப்பே தனி தான். அதில் 100% 101% நான் சொல்லுவேன். பட் இவர் சூப்பராகவும் நடிச்சிருப்பார், ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார், ரொம்ப நல்லா எனர்ஜியாக நடிச்சிருப்பார். பட் கார்த்திக்கும் இதுக்கும் எனக்கு தெரியல, மேபி இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் அவரை மாதிரிலாம் கார்த்திக் மாதிரிலாம் நடிக்கிறதுலாம் சான்ஸே இல்லை. ஸோ எனக்கு கார்த்திக் அடிச்சிக்கவே முடியாது இந்த விஷயத்தில். ஆனால் இவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது நடிப்புலாம். முக்கியமாக இந்த படம் ரொம்ப சூப்பராக போச்சு படம், செம சூப்பராக போச்சு படம். ரொம்ப பிடிச்சது படம். ரொம்ப கேஷுவலாக, நல்லா ஒரு எனர்ஜியாக டக்கு 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 டக்குன்னு போயிடுச்சு படம். நல்லா இருந்தது. கடைசி சீன் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுதான் ரியாலிட்டின்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.
தேங்க்யூ ஸோ மச்.